ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்களான்னா, என்னுடைய பாப்பா வந்து ஸ்கூல் அட்மிஷன் போடலான்னு சொல்லிட்டு தான் அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து 2021 தான் டேட் ஆஃப் பர்த். ஸோ வந்து இப்போ 2025 ஆயிடுச்சு. அவளை ஃப்ரீ கேஜ் கூட போடல, என் கூடவே தான் வச்சுருந்தேன். இப்போ தான் அவளை வந்து ஸ்கூல் போடணும்னு சொல்லிட்டு இந்த விஜயதசமி அந்த ஓப்பனிங் அட்மிஷனில் தான் போடலான்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அது ஆயுத பூஜை முடிஞ்சு இது நெக்ஸ்ட் வீக் தான் நாங்கள் இந்த மண்டே தான் போய் போட போகிறோம். ஸோ வந்து என்ன சொன்னேன், எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஆடும். அடுத்த மாதம் போய்க்கலாமா, சாட்டர்டே போகலாமா, சண்டே போகலாமா அப்படின்ற மாதிரி அவளாக ஒரு டே வச்சு அவளாக ஒரு நாள் வச்சு சொல்லிகிட்டே அது வரமாட்டேன்ற மாதிரி ரொம்ப அடம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வந்து அவளை எப்படி வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு அவளை எப்படி இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாகவே இருக்குது. ஸோ வந்து அவளை எப்படி கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருவேன். அப்புறம் என்ன ஒரு சின்ன கஷ்டம்னா, அவள் ஸ்கூல் போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஹாப்பி தான். இது எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கிற ஒரு கஷ்டம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் சின்ன வயசுலேருந்தே என் கூடவே, பிறந்ததுலேருந்தே என் கூடவே வந்தாளா. இப்போ பார்த்தீங்களன்னா, திடீர்னு ஸ்கூல் போகணும் பிள்ளை அப்படின்னும் போது என் கூடவே இருந்துட்டு திடீர்னு இன்னொரு இடத்துக்கு இன்னொருத்தன் கையில் ஒரு எப்படி ஸ்கூல் டைமிங் பார்த்தீங்கன்னா, எங்கள் மார்னிங் 8லேருந்து 2 o'clock வரையும் தான் சொன்னாங்க. போய் பார்த்தா தான் தெரியும் என்னன்னு இன்னும் என்ன கண்டிஷன் எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவ்வளோ நாள் வரையும் பிள்ளை தனியாக இருக்க போதே அப்படின்ற மாதிரி தான் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இது இருக்கிற கஷ்டம் தான். பட் ரொம்ப ஹாப்பி தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன கஷ்டம், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இந்த கஷ்டம் இருக்கும். ஸோ அதுதான். வாங்க என்ன சேட்டை பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லி அடம் பண்ணிட்டுருக்கான். மார்னிங் 9:30க்கெல்லாம் வாங்கன்னு சொன்னாங்க. பட் இன்ன வரைக்கும் அவள் தூங்கிட்டே இருக்கா. ஸோ வந்து அவளை எழுப்பி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகணும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஒரு வழியாக பாப்பாவை எழுப்பி குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டுருக்கேன். என்னன்னு சொல்லி எழுப்புனேன்னு பார்த்தீங்கன்னா, சரவணா ஸ்டோர் போகலான்னு சொல்லி தான் அவளை எழுப்பி குளிப்பாட்டி அதை செய்தேன். ஏன்னா அவள் எந்திரிக்கவே மாட்டேன்ட்டா. ஸ்கூல்னு ஒன்றே அழுதுகிட்டே படுத்துட்டு இருந்தா. சரி சரவணா ஸ்டோர் போகலான்னு சொன்ன உடனே அவள் எந்திரிச்சு இதை ரெடி ஆகிட்டுருக்கா. அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவுக்கு 9:30க்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு இந்த எந்திரிச்சதே 8:30 தான். ஸோ வந்து பசங்களை ரெடி பண்ணி அவங்களுக்கு சீக்கிரமாக டிஃபன் நல்லா செஞ்சுட்டு சாப்பிட வச்சு கூப்பிட்டு போகலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஹேர் ஸ்டைல் வைக்கலன்னா வரவே வராது. அவள் தலை காட்ட மாட்டேன்னு சொல்லி நிற்கிறா பாருங்க. ஏன்னா கிளிப்பு வச்சு அவளுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. கிளிப்பு கலண்டி வந்துடுறது, எனக்கு வேண்டாமானே சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இன்றைக்கி கிளிப்பு போட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா சின்ன அக்கா கிளிப்பு போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்லிட்டு இருந்தா சின்ன குட்டி வந்து. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? சரவணா ஸ்டோர். யார் சொன்னது சரவணா ஸ்டோர்ன்ட்டு? நீயே தெரிஞ்சுட்டியா? இல்லம்மோ, ஸ்கூல் போயிட்டு மிஸ் பார்த்துட்டு வந்துடலாம். வேற எங்க போலாம்? இப்போ ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? ஏன்? அங்க உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கடா. ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவியா? சரி சரி, நம்ம சும்மா போயிட்டு அங்கே விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே. ம். அப்புறம் பாப்பாவை சாப்பிட வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். எங்கே போயிட்டுருக்கு? எங்கே போயிட்டுருக்கு? சொல்ல என்ன இறங்கிடுச்சு? ஸ்கூல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்கூலே சூஸ் பண்ணேன். அவள் வரமாட்டேன்னு சொல்லி அதை முன்னாடியே இருந்தால் அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டார். நானும் பாப்பாவும் முன்னாடி வந்துட்டு இருந்தோம். ஸ்கூலில் கேட்டுக்குள்ளே போக மாட்டேங்க அடமன்ற பாருங்க. அதுக்கப்புறம் எதோ சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார். இல்லை எது
சொல்லுமா வாங்க. வந்துட்டியா? வா. ஸ்லோவா நடக்கிற. வா வா அப்பா. எது? ஆமா, அதுமே பிளேயிங் பண்றது தான். அம்மா வேண்டடா. இங்க வர அம்மா, அம்மா இங்க வர, இங்க வர. பாப்பாவோட ஃபோட்டோ கேட்டாங்க, அதனால செகண்ட் ஹாஃப் வரேன்னு சொல்லிட்டு பாப்பா ஃபோட்டோ எடுத்துட்டு மறுபடியும் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு நான் சொல்கிறேன். குப்பை அங்கே போடலாமா? டஸ்ட்பினில் தானே போடணும். வா. ஹலோ மக்களே, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு என்ன சொன்னாங்க ஸ்கூல்லன்னு பார்த்தீங்களன்னா, பாப்பாவை கூட்டிகிட்டு போகணும் இல்லையா, கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண சொன்னாங்க. ஹஸ்பண்ட் ஃபில் பண்ணார். அதுக்கப்புறம் பாப்பா கிட்ட கொஞ்சம் பேசினாங்க. அவகிட்ட இங்கிலீஷ்லேயே பேசினாங்க. அவளோட நேம் என்ன, பேரண்ட்ஸோட நேம் என்ன, சிஸ்டர் நேம் என்ன, அதெல்லாம் வந்து அவகிட்ட கேட்டாங்க. அவகிட்ட கேட்டு தான் ஃபார்மில் எழுதவே செய்தாங்க. அந்த நேம் அவள் சொல்ல தான் நேமில் எழுதினாங்க. அவகிட்ட கொஞ்சம் நேரம் பேசினாங்க. அவள் எப்படி அவங்கக்கிட்ட பேசுகிறா, எப்படி பழகிறான்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க போல இருக்கு. ஸோ வந்து நல்லா பேசினா. அவள் ரொம்ப ரிசர்வ் டைப்பு, யார்கிட்டையும் டக்குன்னு பேசிட மாட்டான். ஸோ வந்து எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு. நல்லா பேசிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு வரவே மாட்டேன், ரொம்ப அடமண்ணா ஸ்கூலுக்கு. ஸோ வந்து எப்படியோ சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க அப்படியெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போனேன்னு அங்கெல்லாம் உள்ளே பார்த்தோன்னே அவளுக்கு அந்த கிரவுண்டில் விளையாடுற இடத்துலலாம் பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மிஸ் எல்லாம் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் காட்டினாங்க, எல்லாமே சுற்றி காட்டினாங்க. ஸோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி ஃபீஸ் கட்டி அட்மிஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம். பட் வந்து பாப்பாவோட ஃபோட்டோ கேட்டாங்க. ஸோ வந்து ஃபோட்டோ எடுக்காமல் போயிட்டு நாங்கள், அது எங்களுக்கு தெரியல. ஸோ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து செகண்ட் ஹாஃப் வரட்டுமான்னு சொல்லி கேட்டுட்டு வந்தோம். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கே ஃபீஸ் கட்டிட்டிங்களான்னா மண்டே ஃபீஸ் கட்டிங்கன்னா டியூஸ்டே வந்து பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பலாம், டியூஸ்டேலேருந்து சொன்னாங்க மாதிரி சொன்னாங்க ஒரு மிஸ். ஸோ வந்து இன்னொருத்தங்க வந்து சொன்னாங்க, வேண்டாம் நாள் நல்லா இல்லை, டியூஸ்டே வெனஸ்டே வந்து அஷ்டமி நவமி அந்த இந்து முறைப்படி பார்த்து அவங்க சொன்னாங்க. அஷ்டமி நவமி வருது, நீங்கள் வந்து பாப்பாவை வந்து தேர்ஸ்டே கூப்பிட்டு வந்துடுங்க, தேர்ஸ்டேவும் ஃபீஸ் கட்டிட்டு அன்றைக்கே வந்து பாப்பாவை அட்மிஷன் கிளாஸ் ரூம்லேயும் விட்டுட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பாப்பா வந்து நான் இங்கேயே இருக்கிறேன், வரவே மாட்டேன் ஸ்கூலுக்குன்னு சொன்னவ பார்த்துட்டு நான் இங்கேயே இருக்கிறேன், எனக்கு எப்போ யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படி அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டா. பிள்ளை அடம் பிடிக்கல, ஸ்கூலுக்கு சிரிச்சுட்டே அழுதுட்டு சிரிச்சுட்டே நல்லபடியாக போயிட்டா கூட நல்லாயிருக்கும். பட் ரொம்ப அடம் பிடிச்சி அழுந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வந்து அந்த மாதிரி ஹாப்பி ஆகிட்டா. சரி இன்னும் 2 days இருப்பா பாப்பா நம்ம கூடன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, நான் வந்துட்டேன். சரின்ட்டு பாப்பாவை கூட்டின்னு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டு
அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஷூ எல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க, ஷூஸு, அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக்ஸு, லஞ்ச் பாக்ஸு அதெல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. யூனிஃபார்ம் அவங்களே கொடுத்துருவேன்னு சொன்னாங்க, புக்ஸு யூனிஃபார்ம் எல்லாம். ஸோ வந்து அதெல்லாம் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்காக உடனே நாங்கள் இப்போ வந்து ஸோ கொஞ்சம் ப்ரெஷ்அப் ஆகிட்டு உட்காந்துட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து சரவணா ஸ்டோர் போகணும். ஸோ குரோம்பேட் போகணும். அதுக்காக தான் போகலான்னு சொல்லிட்டு ஒரு 6 o'clock மேலே கிளம்பலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.